தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் அதிமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் அதிமுகவில் இருக்க மற்றொரு பெரும் புள்ளி திமுகவில் இணைய போறதா திமுக வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அன்வர் ராஜா 2001 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவா வின் பண்ணாரு. ரொம்ப வருஷம் அனுபவம் மிக்க இவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. 2014 மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நின்று மக்களவை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அன்வர் ராஜா என்ன பண்ணாருன்னா அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவுடைய மிகவும் நம்பிக்கையான ஒரு மனிதர் அப்படின்னா அன்வர் ராஜா தான். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலா, இபிஎஸ், ஓபிஎஸ் இப்படி இவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டு ஓரங்கட்டப்பட்டாரு அன்வர் ராஜா. அதுக்கப்புறம் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டு இருந்ததுனால அவருக்கு அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்தாரு எடப்பாடி. இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சது. இந்த கூட்டணியை அன்வர் ராஜாவுக்கு முதல்ல இருந்தே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிஜேபியோட கொள்கை வேறு, அதிமுகவுடைய கொள்கை வேறு. பிஜேபியும் அதிமுக ஒன்னா சேர்ந்தா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா முதல்ல இருந்தே கட்சியோட தலைமைக்கு சொல்லிக்கிட்டு வந்தாரு. ஆனா அன்வர் ராஜாவோட பேச்ச கட்சியோட தலைமை கேட்கவே இல்லை. இப்படி பாஜகவை பத்தியும் பாஜகவுடைய கூட்டணி பத்தியும் விமர்சிச்சுட்டு வந்த அன்வர் ராஜா திடீர்னு ஒரு முடிவை எடுத்தாரு. அதுதாங்க டிஎம்கேல அன்வர் ராஜா இணைஞ்சாரு. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிட்டாரு. திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே அன்வர் ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு கட்சி, இதை பிஜேபி அழிக்க பார்க்குது. அதிமுகவை அழிச்சிட்டு திமுகவுடைய போட்டி போடணும் தான் பிஜேபியோட எண்ணம். இதை எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்கிறாரு. அதனாலதான் நான் அந்த கட்சியில இருக்கிறது பிடிக்காம திமுகவில் சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் இப்படி இருக்க அன்வர் ராஜா அறிவாலயத்துக்கு எப்போ வந்தாரோ அது தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா அவர் அதிமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவிலிருந்து டிஎம்கே போற நிர்வாகிகளோட பட்டியல் ரொம்பவே நீண்டுகிட்டு வருது. இப்போ திமுக அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் இப்படி முக்கிய பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவங்க தான். அமைச்சரவையை எடுத்துக்கிட்டோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, KKSSR இவங்க எல்லாருமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவங்க தான். இது மட்டும் இல்லாம விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன், கோவை முன்னாள் மேயர் கணபதி, நடராஜன், தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், SM உதயகுமார், கோவிந்தராஜன், PK முத்துசாமி, K மனோகர், குப்புசாமி, செந்தில்குமார், N கந்தசாமி, வேலுச்சாமி, பரமசிவம் இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அதிமுக முன்னாள் அமைச்சரான TK நடராஜன், அதிமுக முன்னாள் MP கோவிந்தராஜன், தர்மபுரி அதிமுக மாவட்ட செயலாளர் MG சேகர் என திமுகவுக்கு போனவங்க பட்டியல் தொடர்ந்து பெருசாகிட்டே வருது. அந்த வகையில தான் இந்த பட்டியல்ல அன்வர் ராஜாவும் இணையறாரு. அதிமுகவிலிருந்து திமுக போனவங்க பட்டியல்ல பெரும்பாலும் பெரிய பெரிய பதவிகள்ல தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு வராங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கிற நிலையில அன்வர் ராஜா தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி திமுகவில் இணைய போறதா திமுக வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் அந்த முக்கிய புள்ளி யாருன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்னும், இன்னொரு பக்கம் வட சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 5000 பேரோட திமுக சேர போறதா தகவலும் வெளியாகிட்டு வருது. அந்த முக்கிய புள்ளிக்கு திமுக சார்பா போட்டியிடறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டும் வரும் அப்படின்னும் திமுக வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.
இந்த நிலையில அதிமுகவிலிருந்து அந்த முக்கிய புள்ளி யார் போக போறாரு, அவர் கொங்கு மண்டலத்தை சென்றவரா இல்ல வடசென்னையை சேர்ந்தவரா அப்படின்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.